பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். பாருங்க, சவுல் தாவீது கையில அழகா சிக்கிட்டாரு. ஆனா தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுல் ஆச்சேன்னு சொல்லி அவர் மேல கை வைப்பதற்கு ரொம்ப யோசிச்சு தயங்கிட்டு இருக்கிறார். அந்த டைம்ல என்ன நடக்குது கவனிச்சு பாருங்க. தாவீதோடு கூட இருக்கிற மனுஷங்க சொல்றாங்க, இதோ கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, கர்த்தர் ஏற்கனவே சொன்னபடி உன் கையில கொடுப்பேன்னு சொன்னாரே, உன்னுடைய பார்வைக்கு நலவானபடி செய்துக்கோன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாங்க. இந்த வார்த்தையை கேட்டோன்னு தாவீது என்ன செஞ்சிருக்கலாம்? கூட இருக்கிறவங்க தைரியப்படுத்துறாங்கப்பா, எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றாங்க. ஆனா தாவீது கர்த்தருடைய நாமத்தை உபயோகப்படுத்தும் போதும் கூட கொஞ்சம் யோசனை பண்ணினார். ஆனா அங்க ஒரு வார்த்தை அவங்க சொன்னது என்னன்னா, உன்னுடைய பார்வைக்கு நலமானது செய்யி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பார்வைக்கு நலமானதை குறிச்சு தாவீது என்ன பண்ணாரு அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணினாரு. ஆண்டவர் இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? சவுலை கொண்டிருப்பாரா? இல்ல சவுலுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்திருப்பாரா அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தாவீது அப்படிதான் யோசிச்சிருப்பாரு. ஏன் தெரியுமா? வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாவீதை பார்த்து கொடுக்கிற ஒரு சாட்சி, என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது, என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் அறிந்து செய்வான்னு இருக்கும்போது, நம்முடைய ஆண்டவர் யாரையும் அழிக்கிறவர் அல்ல இல்லையா? ரட்சிக்கப்படணும்னு சொல்லிதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, 2026 நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுத்தி எத்தனை பாவங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இயேசுடைய வருகை ரொம்ப தாமதமா இருக்கு. ஏன் தாமதம் தெரியுமா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணுங்கிறக்காக தான் இயேசு கிறிஸ்துடைய வருகையை பிதாவாகிய தேவன் தாமதப்படுத்தி கொண்டே இருக்கு. வாழ்க்கையையும் கூட கர்த்தர் செகண்ட் சான்ஸ் கொடுத்திருக்கிறார். பிறக்கும் போதே என்னுடைய பேர் சாமுவேல் தான். ஆனா அந்த சாமுவேலுங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கல. எனக்கு தெரியும், சொந்த மனசாட்சிக்கு தெரியும். ஆனா கர்த்தர் பாருங்க, கிட்டத்தட்ட 22 வயசு 23 வயசுல கர்த்தர் என்னை தொட ஆரம்பித்தார். இன்னைக்கு ஊழியக்காரனா நிறுத்தி இருக்கிறாரு. ஒருவேளை என்னுடைய 22 வயசுலயே கர்த்தருடைய வருகை இருக்குமானா நான் கைவிடப்பட்டு போயிருப்பேன், நரகத்துக்கு தள்ளப்பட்டு போயிருப்பேன். இதனாலதான் கர்த்தர் தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். என்ன போல நிறைய பேர் இதோ கர்த்தருடைய நாமத்துல ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா மாறணும்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா யாரையும் கொல்லவோ தண்டிக்கிறவோ கர்த்தர் ஒருபோது நினைக்கிறவர் அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளும் கூட தாவீதை போல யோசிக்கணும். இந்த இடத்துல இருந்தா கர்த்தர் என்ன செய்வாரு? இந்த இடத்துல இருந்தா கர்த்தர் எப்படி பேசுவாரு? நித்தமும் நம்ம யோசனை பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அதான் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைக்கு ஒரு அழகு.